யார்கிட்ட போய் கேட்குறேன். இப்படி சீவிய காலம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம ஒரு நேரம் கொடுத்து என்ன மாதிரி நான் நிறைய இடத்த போய் உதவி கேட்டிருக்கேன்டா. எனக்கு வந்து சுயதொழில் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க இருக்கட்டும்மா வார நேரம் செய்கிறேன்னு சொல்லி நிறைய தரங்கள் போய் நான் வந்திருக்கேன். நிறைய இடங்கள்ல கேட்டு போகிற நேரங்கள்ல உங்களுக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் இங்கே தானே வருவீங்கன்னா அவமானப்படுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் அவமானப்பட்டு தந்து வாழ்த்துருக்கிறாங்க. என்ன மச்சான் அது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நேரம் சாப்பிட்ற குடும்பம் பண்ணாலும் சில நிறைய குடும்பம் இருக்கு போல இப்படியான கஷ்டங்கள் இருக்கு மச்சான். பாருங்க இப்படி வீடியோ செய்து போடுறதால அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது, எனக்கும் தெரிய வருது மச்சான். இப்படி ஒரு கஷ்டம் இருக்கண்டு சாப்பாடுக்கு கஷ்டமா வீடாது ஒன்றுமே இல்லை. இது இப்போ இந்த பிள்ளைகள் 2 பிறந்தத்துல இஞ்சானே இருக்கியல் மண்ணு காம்படுக்குற ஏதும் ஒரு வருத்தம் பாரலையே உங்களுக்கு. மண்ணுக்கு கொடுக்குற நேரம் சுவாசிக்கிற கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தான். புழுதிகள் அந்த இது ஆகிற நேரங்களில் தடுமல் அப்படி வாரதான் எங்களுக்கு அதுக்குள்ள இந்த சீமந்து போடுறதுக்கெல்லாம் வசதி இல்லாதபடியாத்தான் அப்படியே மண்ணுக்குள்ள காலம் போய்த்து இருக்கு. தம்பி எத்தனை ஆண்டு படிக்காது? முதலாம் ஆண்டு. ஐயே என்ன பேரு? நல்லா பள்ளிக்கு போறியா? என்ன பள்ளிக்கு போறதெல்லாம் இருக்க? யாரு போன்? என்ன போன் வேலை இது? வச்சுக்க பிரச்சனை இல்லை. இப்படி இருக்குமாதான் கஷ்டம் பாருங்க. எல்லார கஷ்டங்களும் நானும் இப்படி வீடியோ செய்து போறதாலாம் எனக்கும் இப்படி ஒரு குடும்பங்களும் இருக்கு. இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்குமாச்சான். அவங்களும் வழிகாட்டுற மாதிரி இவங்க மூலமா நான் பாரல ஏதோ ஒரு வழியால் அப்படி தான் நம்மளை லைவ்ல வந்து நம்மளை மச்சான் பாட்டியல் இப்படி கோல் எடுத்து நடத்த இப்படி ஒரு குடும்பம் இருக்கு மச்சான். போய் பாருன்னு சொன்னோன்னே இங்கே வந்து பார்த்தா மச்சான் என்னத்த சொல்றது, நம்ம பார்த்து தான் போகணுமெண்டு போட்டு வார மச்சான். ஆனால் அவங்கள பார்த்து போட்டு போகிற இந்த வந்தோடனே போக மனம் பருகில்லை ஏதாவது கொடுத்து போட்டு போக மாட்ட மாதிரி அவங்களும் எங்களை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நானும் உங்களை பார்க்க தான் வந்தண்ட மாதிரி பேசிக்கொள்ளும். அப்புறம் இவங்களோட கோலங்களை பார்த்தா பொடியன் உள்ளுக்கு படுத்து கிடந்தவனை பார்த்தேன் மச்சான் ஒன்றும் சொல்லிக்கலாம். உண்மையிலே அவனை அப்படி படுத்தது அதான் நான் அப்படி வீடியோ எடுத்தேன். நான் என்ன மாதிரியா என்னையா இப்படித்தானே போகுது காலம்? பழையுது மச்சான். இதெல்லாம் நம்ம படுத்த மாட்டா இப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் மண்ணுக்கு படுக்கலாம் நம்மளால. இப்படி வாழ்க்கை உள்ள பிறந்தத்துல இருந்து மண்ணுக்கு படுக்காங்க. என்ன இப்படி வீடு ஒன்று செஞ்சா எப்படி இருக்கும்? இல்லை என்ன பொலிட்டு போய் மண் அப்பா அம்மா படுக்கலாம் வீட்டுக்குள்ள. நல்ல சத்தமா பேசணையா? புழுதி மண் அப்பாம வீட்டுக்குள்ள படுக்கலாம். மண்ணு புழுதி அப்பி இருக்கும் ஊத்து அப்பம். இப்ப நான் வந்து பாக்குறேன் நீ அப்படித்தானே படுத்த? நல்ல அந்த பெட்ல படுக்கிறமா இல்ல மண்ணுல படுத்த நீ? பழையுதுனே பார்க்க எனக்கு ஒரு சாதியா போயிடுது மச்சான். பெட்ல நம்ம பெட்ரேஜ்ல படுக்கிற மாதிரி ஒடியம் படுக்கிறான். எவ்வளவு இதா இருக்குனே அப்படிதான் படுக்கிறோண்டாலும் தண்ணி பிரச்சனை இல்லை. இப்படி தண்ணி இந்த ஒரு அடி பைப் அடிச்சு தந்தவங்க அதெல்லாம் தண்ணி எடுத்து குடிக்கிறோம். நிறைய பேர் வந்து இஞ்சால சவுக்கலான பக்கத்துல பின்னாலேயே அதனால தண்ணியல் நிறைய பேர் எங்கள்கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்க மாட்டாங்க. இந்த தண்ணியல் வந்து சவுக்காலண்டோடியா தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு தான் குடிப்பாங்க. நிறைய பேர் அது ஒரு பிரச்சனை தானேம்மா. பின்னாலையும் சவுக்கால தண்ணியும் குடிக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை தானே. நானும் வந்தாக்கல தண்ணியை குடிச்சுட்டு தானே நிறைய பேர் தெரிஞ்சாங்க குடிச்சேன். அது என்ன நடக்கிறது பிரச்சனை இல்லை, மனுஷன் தானே அதுவும். நானும் இப்போ பின்னால சவுக்கால தெரிஞ்சா நானும் தண்ணியும் குடிச்சேன். உங்களுக்கு கண் முன்னானே குடிச்சேன் நான் தண்ணி. அதெல்லாம் வரட்டும். இப்படி நீங்க என்ன இப்போ உதவி எதிர்பார்க்கு? எனக்கு வந்து இந்த QR காசு பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கெல்லாம் காணாது. ஏன்னாண்டா வீட்டில் செலவுக்கும் அதுதான் படிப்புக்கும் அதுதான்க்குள்ள எனக்கு அந்த வருமானம் காணாமல் இருக்குது. இவங்களுக்கு ஒழுங்கான 3 நேரம் சாப்பாடும் கொடுத்து கொள்றதுக்கு அதிலே எனக்கு ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் அப்படி தான் பிள்ளைகள் சாப்பிடுத்து வாழ்கிறாங்க. என்னென்னா எனக்கு ஒரு சுவடுத்த ஒரு கடை ஒன்று கட்டி எனக்கு அதை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உதவி செஞ்சு தந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். நான் அதில் என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்துருவேன். அடுத்தது எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை.
டெய்லி நாங்கள் சில நேரம் லாமனை வாங்குவோம், சில நேரம் வாங்குறதுக்கு வசதி இல்லாட்டி இருட்டுக்கெல்லாம் படுக்கிறோம் நாங்கள். அடுத்தது எங்களுக்கு இந்த வீடும் மட்டையில் எங்கள் அப்பா இருக்கிற நேரம் இல்லை அந்த வந்து வேலை செஞ்சு தரவர். இப்போ அப்பாவுக்கு மேலே அசுகம் இல்லை. என்னண்டா எனக்கு இந்த வீடு ஒரு ரூம் கட்டி தந்தீங்கண்டா அதுவும் பெரிய உதவியாக இருக்கும். உங்களை நான் வளர்த்தெடுக்க மட்டும் அதில் ஆக்களை வளர்த்துருவேன். எங்களுக்கு சீமந்தெல்லாம் போட்டுக்கொள்ள வசதி இல்லை. ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், சீமந்தெல்லாம் போட்டுக்கொள்றதுக்கு எல்லாம். அதால் எங்களுக்கு அதுகளை செஞ்சு தந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். நல்ல உள்ள மச்சான். இந்த மாதிரி சரியான கஷ்டத்துலாம் இருக்காங்க மச்சான். அம்மாங்க இந்த பொடியனை பாருங்க மச்சான், முகத்தை பாருங்க எப்படி என் சாப்பாடு இல்லை ஒழுங்கான சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்டா தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சாய் சூம்பணமாக இருக்கும் மச்சான். அவ்வளோ ஒரு கஷ்டமாகி பிள்ளைகளை பார்க்குற நேரம் அப்படி இருக்கும்போது மச்சான் எல்லாரும் இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு முன் வந்து உதவி செஞ்ச மச்சான். நல்ல ஒரு கோடியா புண்ணியம் கிடைக்கும் மச்சான். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் 2-3 இடத்தையும் கேட்டுட்டு வந்த மச்சான். இவங்க இது எப்போ இருந்து இருக்கியல் இங்கே? சின்ன வயசுல இருந்து இருக்கியல் அப்போ இருந்து இருக்கியல் பழகிது உங்களுக்கு அப்படி இருந்து என்னண்டா எங்களுக்கு நாங்களே ஏழ்மை தினத்துல தான் எங்களோட வாழ்க்கை வைத்திருக்கு. அதால் எங்களுக்கு வந்து யாரும் எங்களுக்கு முன் வந்து உதவி செய்கிற அளவுக்கும் எங்களோட சகோதரங்களும் வசதியாக இல்லை. அவங்களும் கூலி தொழில் அப்படின்னு தான் வாழ்ந்துருக்காங்க. அதால் சகோதரத்தையும் நான் உதவி போய் கேட்கறதில்ல. எனக்கு அதை செஞ்சுட்டாங்க இது செஞ்சாங்க காசு தாங்க ஒன்றும் நான் கேட்கறதில்ல. எங்களோட கஷ்டம் எங்களோடன்னு சொல்லி நாங்கள் வாழ்கிறோம். நல்ல உள்ளங்கள் இருக்காங்கம்மா. நீயும் கேளு, நல்லா படிக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அம்மான்னு இவ்வளோ கவலையாக இருக்கா. உனக்கும் 8ஆம் ஆண்டு நீ படிக்கிறாய், உனக்கும் கஷ்டம் தெரியும். அம்மாவோட கஷ்டம் ஒழுங்கான சாப்பாடும் இல்லை. ஏன்னா அதை நீங்கள் வழியா சொல்லையா? நல்ல உள்ளங்கள் பார்த்துருக்காங்க. அவங்க ஏதாவது முன் வந்து உதவி செய்வாங்க. உங்களோட படிப்புக்குரியது, அம்மாவோட கஷ்டத்துக்குரியது, ஏதாவது ஒரு சுயல் தொழிலுக்காக கேட்டதானையா கிடைக்கும். எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு உதவி செய்வாங்க. எனக்கு சைக்கிள் நடந்து காரெல்லாம் கிடக்கும். சைக்கிள் ஒன்று இருந்தால் உதவி அடிக்கும். அம்மாவுக்கு ஒரு சுய தொழிலுக்கு கடை ஒன்று இருந்து எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் அவ்வளோ உதவி அடிக்கும். இப்படி ஒரு சின்ன வீடாக தந்தாலும் இறந்துருவல்லாம்னே. மண்ணுக்கு அந்த இது பெட்ரேஜில் படுக்கிற மாதிரி மண்ணுக்கு படுக்கிறாய் பார்த்து நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. 6வது முன் வந்து செய்தா செய்வோமா? பிரச்சனை இல்லை, ஒழுங்கா பள்ளி போவா நீ. மச்சான் ஒரு சின்ன உதவி ஒன்று வந்திருக்கு, அதை கொடுத்துருவோம் சரியா? கட்டாரில் இருக்காரு சரியா? அவங்கள ஒரு உதவி ஒன்று தந்திருக்காங்க. அவரோட பேர் வந்து உமாசங்கர். அவங்களோட அம்மாவோட பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளுக்காக ஒரு சின்ன உதவி உண்டு. நாங்கள் இது எவ்வளோ இருக்கேன்னு பாருங்கள். உமாசங்கர் அம்மாவோட பிறந்த நாள் 21ஆம் தேதி. இந்த 21 அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அவங்கள சொல்லலாம். 10,000 ரூபா இருக்குதுல்ல. இந்த உதவி எங்களுக்கு தந்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொன்னிச்சுன்னா எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு அவங்க இந்த பிறந்த நாள் அன்றைக்கும் எங்களுக்கு இந்த உதவியை தந்துருக்காங்க. கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும், அவனுடைய ஆயுசில் அவங்க நல்லா இருக்கணும். எங்களை போல் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களோட குடும்பம் நல்லா இருந்து கடவுளை அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். நீங்கள் சொல்ல புரியல? உமாசங்கர் அம்மாவுக்கு பிறந்த நாள் அவங்க எங்களை கஷ்டத்தை இப்படி கஷ்டப்பட்டாக்களுக்கு காசு தந்து எவ்வளோ நல்லா நாங்களும் பசியோட இருந்து எங்களுக்கு சாப்பாடு அம்மா ஆகி தருவா எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் பசியோட இருக்காம அவங்க இருக்காதபடி அவங்க காசு தந்து அவங்கள பிறந்த நாள்லேருந்து அவங்க ஏழைகளுக்கு காசு கொடுக்குற எவ்வளோ நல்லா அப்படி தந்த எவ்வளோ எங்களுக்கு ஒரு இது சாதிச்சு எப்படின்ற ஒரு அவங்க தந்தது பெரிய ஒரு உதவி உண்டு. அவங்களுக்கு நீடிய ஆயுசு கடவுள் கொடுக்கணும். அதே மாதிரிதான் இப்படி என்ன கதை நல்ல ஒரு வாழ்த்து சொல்லிக்காங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விசேஷங்கள் வந்தாலும் பிறந்த நாளோ கல்யாண நாளோ நல்ல நல்ல நேர்த்தியோ ஏதாவது இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம மூலமாக கொடுக்கவங்க மச்சான் கொடுத்துருவோம். ஒரு நேரம் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நம்மெல்லாம் 3 நேரம் சாப்பிடுறது ஜாலியாக திட்டோம். ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்குற நேரம் இப்படியான நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி குடும்பங்களுக்கு முன் வந்து உதவி செஞ்ச மச்சான் நல்ல ஒரு உதவியாக இருக்கும் பாருண்ணா.
அப்படி உதவிகள் வந்தா ஆ. கொண்டு செய்வோமா? யாரும் முன் வந்து நல்ல உள்ளங்கள் பார்ப்பாங்க உங்களோட வீடியோவை. எதுவும் இங்கே கேட்டது உங்களுக்கு சுயதொழில் 2 பொடியனுக்காக ஏதோ படிப்புகள் அந்த மாதிரி இதுகள் கிடைச்சின்னு சொன்னால் நல்ல உள்ளங்கள் முன் வந்து உதவி செய்தாங்கண்டா நான் பாறேன். சரியாம்மா? கவலைப்படக்கூடாதா? ஆ இப்போ வா கடைக்கு போவோம், சாப்பாடு கடைக்கு. அப்போ இதில் வாங்கி சாப்பிட போறியா? ஆ நீ போவிய சாப்பாடு கடைக்கு? அப்போ நான் எது கொண்டு விடுவே? ஏன் என்னோட வரையிலான்றா பயமா இருக்கே? அம்மா வீட்டுக்கு சாப்பிட மாட்டேன். அம்மாவோட இருந்து பார்த்து மச்சான் பாசத்தை நம்மளோட வரையலான்றா. அப்போ சரி, நீ அம்மாவோட போயிட்டு தேவையானதை வாங்கி கொடுத்து சாப்பிட. ஆ அப்படி உதவிகள் கிடைச்சா வருவேன். சரியா? கவலைப்படக்கூடாது. இப்படி மண்ணுக்கு அவ்வளோ ஜாலியாக படுக்காம மச்சான். நம்ம இங்கே வர மச்சான் வரண்ணா, கவலைப்படக்கூடாதா? சரியா?